காலேஜுக்கு போகலாமா? ஹலோ கைஸ், நான் உங்கள் அதிரடி அது பேச நம்ம சேனல் புதுசாக மறக்காம என்னை ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை ஃபாலோ பண்ணுவேங்க. இந்த காலேஜ் போகும்போது ஜன்னலோர சீட்லாம் கிடச்சிச்சின்னு வைங்களேன், சும்மா ஜாலியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்த்துட்டு பேன்னு போகலாம். அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா முருகரியாவை பார்க்கலாம், பாலத்தில் ஏறலாம், என்எல்சியை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு கேண்டீன் போயிட்டு சாப்பிட போயிட்டேங்க. நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை தோசை தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதுகிற வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ்லாம் கவனிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக வெளியே வந்தாச்சுங்க. நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நான் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் வச்சிருப்பேன். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? அப்புறம் வரீங்களா? காலேஜ் சுற்றி காட்டுறேன். ஃபிசிக்ஸு, சுவாலஜி, பாட்னி, தமிழ், இங்கிலீஷு அப்படி இப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சுற்றுவாங்க காலேஜில், ஒரு டிபார்ட்மெண்ட் விடாமல். நம்ம காலேஜில் இது வரைக்கும் நான் போகாத இடம் பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி தாங்க. முதல்ல இந்த லைப்ரரிக்கு ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் நம்மளை செமினார் எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால புக்கு இங்கே எடுத்து அப்படியே படித்து செமினார் எடுக்க வேண்டியதான். அதனால் நமக்கு தேவையான புக்கை போய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பழங்கால புக்கை பார்த்தேன். அதை திருப்பி பார்த்தேன். படிக்கிறதுக்குள்ள உள்ளே ஏதாவது காசு இருக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால ஆக்டர்ஸுங்க. கலாய்க்கெல்லாம் இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். ரீல்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவாங்க, சூப்பராகவே இருக்கும் ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போவோம். அப்படி எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயம் வந்திருக்கோம். என்னென்ன சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டோம். ஒரு பப்ஸு, ஒரு பால் குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஒரு பால் பப்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு. வள்ளிக்கந்தானில் தான் எப்பயுமே வீட்டுக்கு போவேன். அதில் ஏறி ஒரு வழியாக சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. இவர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கிடைச்ச ஃப்ரெண்டுங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா மதியழகன். அவர் கூட பேசிக்கிட்டே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு அது இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.